ரைட், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா எக்ஸ்பிரஷன். ஓகேயா? ஸோ ஏ ப்ளஸ் ஏ பா டாட் பி. ஆக்சுவலாக இப்படி தான் டாட் போடணும்னு கேட்டால் கட்டாயம் இல்லை. ரைட்டா? இந்த டாட் போடுறது வந்து அத்தியாவசியம் இல்லை. சும்மா டாட் போடாமல் ஏ ப்ளஸ் ஏ பா பி இப்படி எழுதுவோம் ஏழும். ஓகேயா? ஸோ ப்ளஸ் போடுற கட்டாயம். பா போடாமல் இந்த ஏ போட்டு சைடில் இப்படி டாட் போட்டாலும் சைடில் இப்படி போட்டாலும் அது பா தான். சரியா? ஸோ இந்த ஏ ப்ளஸ் ஏ பா பியோட ஆன்சர் இல்லை. இந்த ஏ ப்ளஸ் ஏ பா பியோட லாஜிக் டேபிள் எழுத போகிறோம். சரியா? இந்த ஒன்றாவது எழுதினோம் டேபிள், இதுக்கு டேபிள்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டேபிள்ஸை எழுத போகிறோம். ஓகேயா? ஸோ உதாரணத்துக்கு ஏ பா எல்லாம் போடுறதுக்கு விட முன்னாவது வந்து டேபிளை வாங்கிக்குவோம். ஓகேயா? ஏ பி ஒன்றாவது ஏ பின்னா எத்தனை பாசிபிலிட்டிஸ் இருக்குது? 1 0 1 0 1 0 0 1 1. ஓகேயா? 0. ஓகே, இது ஓகே. ஓகேயா? அதை கண்டி இல்லை. அண்ட் இந்த ஏ பான்னு சொல்கிறேன்னா நாட் கேட்டில் போனால் தான் ஏ பான்னு சொல்கிறேன். ஆக்சுவலாக ஏ பான்னு சொல்கிற இந்த நாட் கேட் இதுதானே, இந்த நாட் கேட் இது ஏண்டிந்தா எனக்கு ஏ பாவ் ஆயிரும். இது ஏ பாவா போனால் இனி ஏ ஆயிரும். இல்லைச்சா? இது நாட் கேட். நாட் கேட்டோட ஃபங்க்ஷனை சொன்னேன். 0 போனால் 1 ஆகும், 1 போனால் 0 ஆகும். அதுதான் இந்த ஏ பான்னு சொல்கிறேன். ஏ பான்னு சொல்கிறேன் இந்த ஏக்கான எதிர் பதில் தான் ஏ பார்னு சொல்கிறேன். ஸோ இன்னைக்கு ஏ பாண்டு போட்டோம்னா இந்த ஏ பார் வந்து 0 போனால் என்ன ஆகும்? 1 ஆகும். இன்றைக்கி இன்னொருதாக 0 இது 0 இது 1 போனால் என்ன? 1 ஆகும். இந்த 1 இதுனா 1 போனால் என்ன? 0 ஆகும். இந்த 1 இது 1 போனால் 0 ஆகும். அப்படின்னா இது 0 1 ஆகும். இன்றைக்கி 1 0 ஆகும். அவ்வளோதான். இதுதான் ஏ பார்னு சொல்கிறேன். ஏக்கு வந்து ஆப்போசிட் ஆனது, சரியா, எதிரானது, அதுக்கு தான் ஏ பார்னு சொல்கிறேன். ஓகேயா? ஸோ அடுத்த வந்து இந்த ஏ பார் அடுத்த பி. ஓகேயா? அந்த பி மீதானா. ஸோ நான் இன்றைக்கி என்ன எடுக்க போகிறோம்டா ஏ பார் பி. ஏ பார் பின்னு சொல்கிற இந்த ஏ பாரும் பியும், சரியா, இது ரெண்டு நாங்கள் எந்த கேட்டில் அனுப்ப போகிறோம்னா இந்த என் கேட்டில் அனுப்ப போகிறோம். நீங்கள் ஒன்றாவது கிளாஸ் லெக்சரை பாருங்கள். என் கேட்னா என்ன? ரெண்டும் போகணும். ஸோ ரெண்டும் போனால் தான் உள்ளுக்குடுவேன் அப்படின்னு சொல்கிற கேட் தான் இந்த என் கேட்னு சொல்கிறேன். நீயும் வா. சரியா? என்ன சொல்கிறேன்னா பியும் வா ஏ பா நீயும் வா, நீங்கள் 2 பேரும் வந்தால் தான் நான் விட்டுவேன் அப்படின்னு சொல்கிற ரொம்ப மோசமான ஒரு ஃபெலோ தான் இந்த என் கேட். ஓகேயா? ஸோ அவன் தான் இந்த என் கேட்னு சொல்ல போல. ஸோ பி வராமல் ஏ பா மட்டும் போனால் விடுவானா? கட்டாயம் விட மாட்டான். அப்போ 0 தான் போடணும். சரியா? இந்த கேப்பில் 2 பேரும் போகிறாங்க. சரியா? அப்போ விட்டாச்சு. சரியா? அப்போ 0 0 2 பேருமே போகல சார். ஓகே, வேணாம். பி மட்டும் வந்திக்கிறான், ஏ பா விட்டுட்டு உன்னோட மாட்டேன். அப்போ 0. சரியா? அப்போ இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷன் எடுக்கணும். இப்போ ஏ ப்ளஸ் ஏ பா பி. சரியா? அப்போ மர கடைசி என்ன பண்ணோம்? ஏ ப்ளஸ் ஏ பா பி. ஏ ப்ளஸ் ஏ பா பிக்கு வந்து என்ன லாஜிக்கல் ஆன்சர் வரும் அப்படின்றது தான் இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக வந்து கொஸ்டின். ஆக்சுவலாக அது வந்து பெரிய லென்த்தாக கேள்வி கேட்பாங்க. அதை நீங்கள் வந்து மூளையை கொண்டு கசக்கி புழிஞ்சி எழுதுங்க. ஓகேயா? இன்றைக்கி இப்படி தான். இப்போ என்னடா இன்றைக்கி ஏ பா பிஇ. ரைட்டா? இந்த ஏ பா பிஇது ப்ளஸ் ஏ. அப்போ இது ரெண்டும் தேவையில்ல. இது 2 பேரும் போனால் ஓகே. ரைட்டா? இது 2 பேரில் யார் சார் ஒருத்தர் போனால் ஓகே. இப்போ 2 பேரும் ஒன்றாயிட்டாங்க தானே. இந்த ஏ பாவும் பியும் ஒன்றாயிட்டாங்க. இப்போ சரியா? இப்போ 2 பேரும் இப்போ இது 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 வந்து பொம்பளைன்னு வைங்களே, இது ஆம்பளைன்னு வைங்களே, 2 பேரும் கல்யாணம் முடிச்சு ஒன்றாயிட்டாங்க. சரியா? இப்போ 2 பேரும் 1. சரியா? 1னால இப்போ இது வந்து ஆன்ட்டின்னு வைங்க. ஓகே? ஸோ இந்த 2 பேரும் போனால் மட்டும்தான் ஹாஸ்பிட்டலில் மறந்துடிக்கலும்னா இந்த 2 பேரும் போய் ஆகணும்.
அதுக்கு நடுவில் இந்த கேட்டிக்கிறான்னா இந்த கேட் இல்லை, நல்லா காலம் இந்த கேட் இல்லை, யாராச்சும் 2 பேர் வந்தால் மறந்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிற இந்த ஓர் கேட் தான் இருக்கிறாங்க. ப்ளஸ்ன்னு சொல்கிற ஓ கேட்டுக்கு சரியா, இந்த டொட்டு இல்லாட்டி ஒன்றுமே போடாமல் 2 பேரும் ஜாயிண்ட் ஆகிந்தா அது வந்து என் கேட் சரியா. இவனோட கோவம் சுட்டி இவனுக்கு யாருமே கேட் போடுறல, கேட்டுக்கு சிம்பிள் போட்டுடல பார்த்தியா, ஒன்றுமே போடாமல் சிம்பிள் ஒன்றும் சரி. நான் டொட்டை வச்சிருவோம் சரி. அப்போ டொட்டை வச்சா அண்ட் கேட், இல்லைனா இந்த ப்ளஸ் போட்டோன்னா ஓர் கேட். ஓகே, சப்போஸ் இன்னைக்கு இருக்கிறது ஓர் கேட் இல்லாமல் அண்ட் கேட் இருந்தால் இந்த மாமியாரும் போகணும், புருஷன் பொண்டாட்டி 2 பேருமே போகணும். ஓகேயா, அதனால் இன்றைக்கி நல்ல காலம் இந்த ப்ளஸ் கேட்டிக்குது, அதாவது ஓர் கேட்டிக்குது. ப்ளஸ் கேட்னு சொல்ல வேணாம், ஓர் கேட்னு சொல்லுங்கள். இந்த ப்ளஸ் இன்றைக்கி தானே, இந்த ப்ளஸ் வந்தால் ஓர் கேட். ஓகேயா, ஸோ இப்போ பாருங்கள் இந்த 0 2 பேருமே போடல, அப்போ பாவங்க யாருமே போடலன்னு 0 போட்டான், மார்க் பண்ணிட்டான். ஓகேயா, அப்போ 0 1 சரியா. புருஷன் முன்னாடி மட்டும் போகிறாங்க. ஓகே 1. மாமியார் மட்டும் வராங்க. ஓகே சரி, இன்றைக்கி மாமியார் மட்டும் தான் போகிறாங்க, புருஷன் மட்டும் காணும். என்னங்க அவங்க சின்ன சிறுசுங்க மாதிரி பண்ணிக்கிங்க அப்படி தான். ஓகேவா, ஸோ அதை பற்றி ஃபீல் பண்ண தேவையில்ல. ஸோ இதுதான் டேபிள். ஓகே, இது வந்து கொஸ்டின் வந்து உங்களுக்கு வந்து எப்படி வேணால் கேட்பாங்க, பட் நீங்கள் சரியாக பக்குவமாக பார்த்து எழுதணும். ஓகே, ஸோ இந்த A + A/B அதுக்கான ஆன்சர் தான் இது. அண்டு நாங்கள் கொஞ்சம் பெருசாக லெங்க்த்தாக பார்ப்போம். ஓகே, இப்போ நிறைய சின்னதாக நிறைய செஞ்சு பார்க்கறத விட பெருசாக ஒன்று செஞ்சு பார்த்தா வந்து விளங்கிக்கும். ஓகே, ஸோ இவனுக்கு வந்து A + B டொட்டுன்னு சொல்கிற அண்ட் கேட் தெரிந்தானே, 2 பேரும் போனால் தான் விடுவேன் அப்படின்னு சொல்கிற அந்த கேட் தான் அது. ப்ளஸ் A + B பா. ஓகேயா, ஸோ இது வந்து மெயினாக இது வேறு கேட்டகரி. இப்போ AB இப்போ ஆக்சுவலாக இப்படி தான் உங்களுக்கு வந்து இந்த AB மட்டுமே ஆக்சுவலாக ABCDEலாம் வரும். அப்போ இந்த லெங்க்த்தெல்லாம் கிலோமீட்டர்னு பெருசாக எழுதணும் சரியா. அதான் சொன்னேன், இது உங்களுக்கு பேசிக், உங்களுக்கு வந்து இது பேசிக். ஓகே, ஸோ இதையும் போட்டுருவோம் டேபிளை, கொஞ்சம் இந்த ஓரமாகியே போடும், ஏன்னா லெங்க் இழுத்துப்படும் நினைக்கிறேன். சரியா, இன்றைக்கி நான் A/B போட்டேன் சரியா. AB இன்றைக்கி A பார் வருது, அதையும் போட்டேன். ஓகேயா, இன்றைக்கி எழுது 0 1 0 1. ஆக்சுவலாக இப்படி தான் இன்றைக்கி 0 1 போடவே இல்லை, ஏன்னா இது ஏன்னா இது A பார் இதோட ஆப்போசிட் தான் வரும். அப்போ 0 0 1 1 இந்த ஏயோட அப்படியே அங்கிட்டு பக்கம் மாற்றி எழுதணும் சரியா. 1 1 0 0 இப்போ விளங்கிச்சா. இங்கே பாரு 0 0னா 1 1 1 1னா 0 0 A பார் விளங்கிச்சேனே. நாட் கேட்டில் போயிட்டுக்குது, எந்த கேட்டில் போயிட்டுக்குது, இந்த கேட்டில் போயிட்டுக்குது, நாட் கேட்டில். இந்த இதுக்கு தான் நாட் கேட் சொல்கிறேன், அதெல்லாம் பாடமாக்கி வச்சுக்கோங்க. அண்ட் ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதை A + B எடுப்போம். ஓகே, A + B Bன்னு சொல்கிற இது. ஓகே, ஸோ இதில் யார் சரி ஒருத்தர் போனால் ஓகே அப்படின்னு வந்த பட்சத்தில் யாருமே போகல. ஓகே, 0 0 யாருமே போகல. இப்போ 0 1 ஒருத்தர் போகிறான். ஓகே, இவன் போகிறான். ஓகே, இப்போ 2 பேரும் போகிறாங்க. ஓகே, மார்க் பண்ணியாச்சு ரைட்டா. இப்போ A பார் அண்ட் B, A பாரும் போகணும் பியும் போகணும் ரைட்டா. ஸோ இன்றைக்கி A பாய்க்குது B 2 பேரும் போகிற இடம் மெயினாக வருது, ஈன மட்டும் தான் வருது. அப்போ இந்த 2 லைனு மட்டும் ஒன்றை போட்டுட்டு அடுத்த எல்லாத்துலேயுமே 0 போடு. ஆக்சுவலாக இப்படி தான் இந்த மாதிரி இருந்தால் 0 இங்கிற இடத்துல 0 எல்லாம் போட்டு முடிச்சிருங்க. நடுவில் 1 1 வந்தீங்கன்னா அது 1 போடுங்க, இல்லாட்டி 1 மட்டும் தேடி 1க்கு 1 போட்டுட்டு அடுத்த எல்லாத்துக்குமே 0 சிங்குன்னு போட்டு போனால் லேசி ஏறா போய்க்கு டைமை கரெக்டாக தேவையில்லைண்ணா, டைம் முக்கியம் பிகிலே. ஓகே, ஸோ இப்போ இந்த டேபிள் எடுப்போம். ஓகே, இது 2ம் எடுப்போம். இனி வந்து A + B A bar B. ஓகேயா, ஆக்சுவலாக இப்படி = F அப்படின்னு வரும் சரியா. அது கேஸ் ஒன்றும் இல்லை, இந்த மொத்த சம்மும் Fக்கு ஈக்குவல். ஏண்டா இன்றைக்கு வந்து இந்த சம்மை ஃபுல்லாக எழுதிட்டு போவேலாம், ஏன்னா அதை சுட்டி = F போட்டாலும் லேசி சரியா. இப்போ இன்றைக்கி என்ன விஷயம்னா இந்த A + B இது
இந்த ஏ பார் டாட் பி இது. ஸோ இது ரெண்டும் அண்ட் கேட்டில் போகணும். விஷயம் விளங்குதா? இந்த ஏ ப்ளஸ் பிஏ எடுத்தாச்சு, இந்த இ சாமான். இந்த ஏ டாட் பாரையும் எடுத்தாச்சு, இந்த இ சாமான். சரியா? அப்போ இந்த சின்ன பேக்கெட் ரெண்டும் ஓகே. இப்போ இது எந்த கேட்டில் போக போகுதுன்னா அண்ட் கேட்டில் போக போகுது. இந்த அண்ட் கேட், இந்த அண்ட் கேட்டில் போக போகுது. அண்ட் கேட்னா என்ன? ரெண்டு பேரும் போனால் தான் விடுவேன் என்று சொல்கிற கேட்டில் போக போகுது. அப்போ இன்னைக்கு ரெண்டு பேரும் போகிற லைன் எதில் வருது? 2ஆம் லைன். ரைட்டா? அடுத்த யாருமே போகல. அப்போ இதுக்கு மட்டும் ஒன்றை போட்டுட்டு 0 0. ஓகேயா? ஓகே 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 சரியா? இப்போ இன்னொரு விஷயம் வேண்டிக்குது. இது ஏ ப்ளஸ் பி பார்னு ஒண்டிக்குது. ரைட்டா? ஏ ப்ளஸ் பி பார்னு ஒண்டிக்குது. ஓகேயா? இந்த ஏ ப்ளஸ் பி பார்னு சொன்னால் இந்த ஏ ப்ளஸ் பி எனக்கு இந்த ஏ ப்ளஸ் பியோட எதிர்த்து போகிறது, நாட் கேட்டில் போகிறது. சரியா? இந்த கேட்டில் போகிறது அப்படின்னா இதுக்கு அடுத்த பக்கம் இது 0 ஆயிருந்தால் அவன் 1 ஆயிப்பான், அவன் 1 ஆயிருந்தால் 0 ஆயிப்பான். சரிங்கச்சா? அப்போ இன்னைக்கு 1 போட்டு 0 0 0. ஓகே தானே? இங்கே பாரு வித்தியாசத்தை. இங்கே 0ன்னா இங்கே 1, இங்கே 1டா இங்கே 0. அதுதான் பாரோட வித்தியாசம். இந்த பார்த்து பார் மேலே போட்டிக்குது. ஆக்சுவலாக ஏ ப்ளஸ் பின்னு போட்டு இந்த இப்படி லைன் ஒன்று போட்டாலும் பார் தான். ஓகேயா? இந்த இன்னைக்கு லைன் ஒன்று டொட்டு சைடில் வச்சாலும் கமா மாதிரி போட்டாலும் அதுவும் பா. ஆக்சுவலாக மேலால் போடுறதுக்கு வந்து பிரிண்டிங் பண்ணுறதுக்கு சில ஆக்கள் வந்து டைப் பண்ண தெரியாமிக்கும். ஸோ அந்த கேப்பில் வந்து இப்படி போடுவாங்க. ரைட்டா? இப்போ நாங்கள் எஃப் எடுப்போம். எஃப்னு சொல்கிற மொத்த சம்மையும் இந்த மொத்தமானு சொல்கிற இந்த இது ஒரு பாட்டிக்குது, இது ஒரு பாட்டிக்குது. இது ரெண்டுமே ஓர் கேட்டில் போகணும். இப்போ இது ரெண்டுமே ஓர் கேட்டில் போகணுன்னா இப்போ 0 1. ஓகேயா? மாப்பிள்ள வந்துட்டியா? ஓகே போயிட்டாச்சு. ஸோ இன்னைக்கு 1 0. ஸோ இவன் நினைக்கிறான் போயிட்டான். அடுத்த ரெண்டு பேரும் போகலன்னா 0. ஆக்சுவலாக இவ்வளோ தாங்க டேபிள். இந்த சம்முக்கு டேபிள் வரைய சொல்லுவாங்க. ஓகேயா? இந்த சம்முக்கு டேபிள் வரைய சொல்லுவாங்க. இதில் தான் டேபிள் என்ன. ஓகேயா? அப்படியே உங்களுக்கு 2 டாஸ்க் தந்துடுறேன். ஓகேயா? உங்களுக்கு ஏ டாட் பி பா ப்ளஸ் ஏ. சரியா? ப்ளஸ் ஏ. இதுவும் பி பா ப்ளஸ் ஏ பி ப்ளஸ் ஏ இதுவும். சரியா? இது என்ன செஞ்சீங்க? அவ்வளோ டாஸ்க்.